Hey guys, welcome back to my channel Jansi and Prakadesh World. இன்றைக்கி என்ன வீடியோ நான் பொங்கல் vlog தான். பொங்கல் முடிஞ்சு ஒரு மாதம் கழிச்சு வரேன்னு கேட்காதீங்க. அதுக்கு ரீசன் நான் சொல்லிடுறேன். நான் பொங்கல் முடிஞ்சோடனே இந்த vlog போடலாம், அந்த vlogலேயே இன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினச்சேன் 2 வீக்ஸ் வீடியோ வராதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த vlogயே எனக்கு போட டைம் இல்லை, 2 வீக்ஸ் கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு. ஏன்னா எக்ஸாம் அசஸ்மெண்ட் எல்லாம் இருந்ததுனால என்னால் வீடியோஸ் போட முடியல. அதனால தான் 3 நாள் நடந்த எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே vlog-ஆக அட்டாச் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக. இப்போ போகிக்கு முன்னாடி நாள்லேருந்து vlog பார்க்கலாம். அன்றைக்கி நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் கும்பகோணத்தில். இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மார்க்கெட் சென்னைக்கு அப்புறம்னு சொல்லுவாங்க. பொங்கலுக்கு வரிசை வைப்பாங்க இல்லையா, அதனால் எங்கள் அத்தைக்கெலாம் வரிசை வைக்கிறதுக்காக காய்கறிலாம் வாங்குவோம். அதாவது வாழைக்காய் வாங்குவாங்க வைக்கிறதுக்கு நினைக்கிறேன். அதுக்காக போயிருந்தோம். இந்த கரும்பெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இயர்லி ஒன்ஸ் தான் இது பார்க்க முடியும். அதனால் நாங்கள் போயிருந்தோம். இப்போ நீங்கள் ஒரு வாழைக்காலாம் பயிர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டான டைம் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா பொங்கலுக்கு அப்புறம் பிளான் பண்ணிங்க அப்படின்னா, அது ஒரு 1 இயரில் காய்ச்சிரும். அடுத்த பொங்கலுக்கு செம்ம ரேட்டு போகும். நியர்லி அந்த தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 1000 ருபீஸ் வரைக்குமே போகும் ஒரு தார். 700 to 1000 போனால் நல்ல ரேட்டு தான் சொல்லுவாங்க. நாங்கள் அப்படியே நிறையா வாக்கிங் போயிட்டுருந்தோம். அதாவது சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வாழைத்தார் வாங்கலை. ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ளதே கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் போங்கப்பா, நாங்கள் காய்கறிலாம் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நேற்று தான் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோம். அதனால் பொங்கலுக்கு காயெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ண ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா சரி கூட்டம் உள்ளே போகணுன்னு சரியான ஸ்மெல்லு. என்ன ஸ்மெல்லுன்னு பார்த்தா மஞ்சளோட ஸ்மெல். அப்படி இருமலே அந்த காரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இருமலே அப்புறம்லாம் தான் நிறையா வீடியோஸ்லாம் நான் எடுக்கல மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா எங்கள் அப்பா பிரியாணி வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மதியானம் ஆகிட்டு சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங் போல் என்ன ஆச்சு அப்படின்னா, ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. சாரீ வச்சு நாங்கள் கும்பிடுவோம், அதனால் சாரீ எடுக்க போயிருந்தாங்க. எனக்கு டாப் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் பொங்கலுக்கு போட்டுக்க சொன்னாங்க. பட் நான் போடல, அப்படியே வச்சுட்டேன். பொங்கலுக்கு வாங்கின திங்ஸ் எல்லாம் ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜில். இது நம்ம சிம்பாக்கு. இப்போ தான் ஃப்ரிட்ஜே ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் போகி பொங்கல். இதுக்கு நாங்கள் போகி சாமி கும்பிடுவோம். எங்கள் பெருமை வீட்டில் கும்பிட மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில். பட் எங்கள் வீட்டில் சாமி கும்பிடுவோம். அதுக்காக எங்கள் அம்மா பொங்கலுக்கு முன்னாடி நாள் போகி அன்றைக்கி பானைலாம் வாங்கிட்டு வந்தாங்க. பானை, அடுப்பு அப்படிலாம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மண்ணிலே மண்பானையிலே வைப்போம்னு சொல்லிட்டு, வாசல் பொங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் வைப்போம். அதனால் எப்போயுமே மண்பானை வாங்கி அடுப்பு வாங்கி தான் வைப்போம். அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலை இருந்துச்சு. ஃபேனு, அப்புறம் ஜன்னல், கதவு இதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த பொட்டு வைப்பாங்களே, அதெல்லாம் வச்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் ரேஷனுக்கு போய்ட்டு எங்கள் அம்மா கரும்பு வாங்கிட்டு வந்தாங்க. ஒரே ஒரு கரும்பு தான் கொடுத்தாங்க. பாருங்கள் முன்னாடி எப்படி இருக்குது, பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு என்ன கோலம் போடலான்னு சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய கோலம் இருந்துச்சு. பட் எல்லாமே கொஞ்சம் பழசாக தான் இருந்துச்சு. அதுவும் சிலது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, போட டைம் எடுக்கும். நிறையா சர்ச் பண்ணதில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் போட ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். நியர்லி 3 to 4 hours ஆகும். அவ்வளோ தான் டைம் பண்ணி போட முடியாது. பட் இது எனக்கு பார்த்துட்டு ரொம்ப அட்ராக்ட் ஆனிச்சு. நான் இது 2 years பிஃபோரே பார்த்தேன். பட் போட முடியல. சரி இந்த ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சேன். ஆக்சுவலி நான் கோலம் போட்டு ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன் நியூ இயர் அப்போ. அதை எங்கள் மாமா பார்த்துட்டு பொங்கலுக்கு கோலம் போடுறதுக்கு எனக்கு நிறைய ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அதில் நான் சிலதை நான் அட்டாச் பண்ண பாருங்கள். பட் அதில் நான் ஒன்று செலக்ட் பண்ணி போடலான்னு நினச்சேன். பட் அதுவுமே கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஸோ நான் அதுவுமே போடல. பட் நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அது என்னென்ன கோலம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இதுதான். இது ஒன்று, இன்னும் 2 இருக்கு. இது சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணலாம். பட் வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் நான் யூடியூப்பில் இந்த கோலம் பார்த்தேன். பட் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி விட்டுட்டேன். இன்னொரு ட்ரை பண்ணுவோம் நிச்சயமா. அதுக்கப்புறம் போகி அன்றைக்கி தான் எங்கள் அம்மா க்ளீன் பண்ணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த அடுப்பு சாணி தேய்ப்பாங்க இல்லையா, அது தேய்ச்சிட்டு இருந்தாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரில. பட் எங்கள் அம்மா கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொன்னாங்க. இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வாசலில் மண்பானையில் பொங்கல் வைப்பீங்களா, இல்லை கேஸில் காப்பர் பானையில் பொங்கல் வைப்பீங்களான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், இவ்வளோ எதுக்கு வேலை செய்கிறீங்க, அழகாக கேஸில் வச்சுட்டு போகலாம்ல ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கள் அம்மா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வாசல் பொங்கலாக வைக்கிறேன், எனக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீயும் கற்றுக்கோன்னு சொன்னாங்க. பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலையில் வெட்டியாக தான் இருந்தேன். ஸோ ரிலாக்ஸாக உட்காந்து கரும்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, இது ஈவினிங் சாமி கும்பிட வேணும், கட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கட் பண்ணி சாப்பிட்டேன். எங்கள் அப்பா ஈவினிங் வேறு கரும்பு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதான் போகி பொங்கல். எங்கள் வீட்டில் போகி பொங்கல் எப்படி கும்பிடுவாங்கன்னா, அந்த மதில்னு சொல்லுவாங்க. அந்த மேலே நடுப்புற சொம்பு வச்சுருக்காங்க இல்லையா, அது மதில்னு சொல்லுவாங்க. மேலே தேங்காய் வச்சு அதை வச்சு தான் கும்பிடுவாங்க. அன்றைக்கி என்னென்னா பொங்கல் மாதிரியே பொங்கல் அன்றைக்கி ஒயிட் பொங்கல் வைப்போம் இல்லையா, அதேமாரியே வச்சு பட் புளிக்குழம்பு வைப்பாங்க. வாழைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு செய்வாங்க. அப்போ கீரை, முருங்கைக்கீரை துவட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அதை செய்வாங்க. இது 3 நிச்சயமாக செய்வாங்க.
அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் இளநீ வைப்பாங்க நிச்சயமாக. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளிலாம் கட்டி சாமியெல்லாம் கும்பிட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் வந்து வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு 20 டேஸாக வந்து அவங்க தனியாக வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நானும் அப்பா வந்து வெளில போயிடுவோம் இல்லையா. ஆனால் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் எப்போயுமே போகி அன்றைக்கி தான் க்ளீன் பண்ணுவாங்க. கரெக்டாக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா போகி அன்றைக்கி பழசெல்லாம் க்ளீன் பண்ணி தருவாங்களே, அதுமாரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அதான் வந்து நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே கிளம்பிட்டோம். எங்கள் அப்பா மட்டும் வந்து அங்கே உட்காந்துருந்தாங்க. சொல்லி நானும் எங்கள் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுற வேலை பார்த்துட்டேன். எங்கள் பெரியம்மா வந்து ஒர்க்கிங் உமன் அப்படின்றதுனால தனியாக இருக்கிறதுனால அவங்களாம் வந்து ஒர்க் போயிட்டு வந்து சமைச்சு சாப்பிட மட்டும் தான் முடியும். க்ளீன் பண்ண ரொம்ப முடியாது. அப்படியே க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க. பட் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக நான் தான் க்ளீன் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து க்ளீன் பண்ணுறேன்ற ஆர்வத்தில் தண்ணி அள்ளி ஊற்றிட்டேன். பார்த்தா கிச்சனில் வந்து அந்த ஹோல் இருக்கும் இல்லையா, அது வந்து இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக டைல்ஸ் போட்டாங்க, அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்கள் பெரியம்மா பாவம் வந்து தண்ணி வந்து அள்ளி ஊற்றிட்டு இருந்தாங்க. ஹெல்ப் பண்ணலான்னு போயிட்டு நானே வந்து உபத்திரவம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி தான் நான் சில நேரம் அவசரப்பட்டு பண்ணுவேன். அவ்வளோதான். இப்போ அந்த க்ளீனிங் வேலை முடிஞ்சாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 2 தடவை நான் வலிக்கி விழுற மாரி போயிட்டேன். ஸோ வந்து நீ செய்யாத அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே டயர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க கடையிலேருந்து. அதுக்கப்புறம் ஒரு 9 to 10 மணி போல் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு கோலம் பார்த்து வச்சுமே போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நைட்டே போடலான்னு பிளான். பட் யூடியூப்பில் பார்த்தேன் நைட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. பட் வந்து எனக்கு காலம்பரை எந்திரிக்கிற பழக்கமே கிடையாது, சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கமே. ஸோ அவுட்லைன் மட்டும் போட்டு வச்சுட்டா காலம்பரை கலர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டு 2 பக்கம் அவுட்லைன் மட்டும் சாக் பீஸில் போட்டு வச்சுட்டு வந்தாச்சு. மார்னிங் எழுந்துச்சி கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு சாவகாசமாக ஒரு 5:30க்கு இருந்துச்சா போதுங்க, கலர் அடிச்சுட்டே இருக்கலாம். எங்கள் அம்மா கலர் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு ஈஸியாக இருக்கும் கலர் பண்ணுறது. அவுட்லைன் மட்டும் போட்டு கொடுத்துட்டா ஃபுல்லாகவே அவங்க கலர் அடிச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த அவுட்லைன் போட தான் கொஞ்சம் தடுமாறுவாங்க, மிச்சப்படி எல்லாமே போட்டுருவாங்க. நான் சாக் பீஸில் அவுட்லைன் போட்டுருவேன். ஏன்னா கோலமாக அமைச்சோம் இல்லையா. எப்படி இருக்குது கோலம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை போட வந்து கலர் பண்ணுறதுக்கு 2 hours சாலிடாக ஆச்சு. போட வந்து ஒரு 3/4 மணி நேரம் to 1 hour ஆயிருக்கும் அவுட்லைன் மட்டும் போட. அன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள். ஏன்னா வந்து பொங்கல் பானையில் வைக்கிற மஞ்சள் வந்து எங்கள் மஞ்சளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஒரே ஒரு மஞ்சள் கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒன்று எடுத்து பார்த்தா மஞ்சள் வந்துருந்துச்சு. நாங்கள் வந்தே இருக்காது அப்படின்னு நினச்சோம். பட் வந்து இருந்துச்சு. அதை மட்டும் கட்டிக்கலாம் ஒரு பானையில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். நான் வந்து பொங்கல் வைக்கிறதுலாம் வீடியோ எடுக்கல, ஏன்னா நானே பார்க்கல. ஏன் அப்படின்னா வந்து சாரீ கட்டணும்னு சொல்லிட்டு சாரீ கட்டுற அட்ராசிட்டிஸில் வந்து இறங்கிட்டேன் நான். அதனால் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து எங்கள் அம்மா தான் வந்து ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. மஞ்சள் மட்டும் நான் பறித்து கொடுத்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் நம்ம கையில் பறிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு, அவ்வளோதான். இதை பறிக்கும்போது சரி வாசனை, பறிக்கும்போதுன்னு சொல்ல முடியாது, கீழே அந்த குமிஞ்சி தானே பறிப்போம், அந்த குமிஞ்சி எடுக்கும்போதே வந்து சரி வாசனையாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து சாரீ கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த சாரீ தான். ப்ளவுஸ் என்ன போடலான்னு வந்து மாற்றி மாற்றி குழப்பமாக இருந்துச்சு. ஒரு வழியாக முடிவு பண்ணி பிளாக் கலர் ப்ளவுஸ் வந்து போட்டாச்சு. அந்த நெக் செட் வந்து நான் தான் செஞ்சேன். இந்த ட்ரெஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. பட் சாரீ நான் ஒழுங்காக கட்டல. ஸோ எப்படியும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி ஃபோட்டோ எடுக்கல. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் மாட்டுப்பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் மாடு இருந்துச்சு ஒரு 10 years பேக். அதனால் வந்து அந்த ஷர்ட்டு வேஷ்டி துண்டெல்லாம் வச்சு வந்து சாமி கும்பிடுவாங்க. அதனால் வந்து அதெல்லாம் வந்து வாங்க போயிருந்தேன் அப்பா கூட. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து அப்பா தான் போட்டுக்குவாங்க. அதாவது சாரீ வச்சா அம்மா வந்து கட்டிக்குவாங்க. இது ஷர்ட்டு வேஸ்ட்லாம் வச்சா அப்பா வந்து போட்டுக்குவாங்களே. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஒயிட் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் வந்து கலராக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஒயிட் எடுத்து ஒயிட் என்றைக்காவது ஒகேஷனலாக தான் போட போகிறோம். எங்கள் வீட்டு தண்ணிக்கும் வந்து ஒயிட் வந்து அழுக்காயிடும். அதனால ஒயிட் எடுக்காமல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த கடையில் வந்து உட்காந்துருக்கும் போது வந்து இந்த டாக் வந்து பாவமாக தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு, ஸ்ட்ரீட் டாக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஸ்வீட் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். இது வந்து என்ன, அதாவது நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் அவ்வளோவா. பட் வந்து எல்லாமே வச்சு கொஞ்சம் சாமி கும்பிடணும். அதனால் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். ஒரு பீஸ் 2 பீஸ் ஒரு 4-5 வெரைட்டி மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இது நான் வந்து ஷார்ட் வீடியோவை கூட போட்டிருப்பேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வியூஸ் கொஞ்சம் நிறையா போயிருந்துச்சு. பரவாயில்ல. ஆனால் ரொம்பலாம் பெரிய செலிப்ரேஷன்லாம் இங்கே இல்லை. என்னென்னா வந்து சும்மா வந்து கேம் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. ஒரு குட்டி குட்டி பசங்க தான், யாருமே வந்து பெரிய கிராண்டாலாம் வந்து எதுவும் செய்யலை. குட்டி குட்டி பசங்க வந்து அவங்களாம் சேர்ந்து காசு சேர்த்து போட்டு நியூ இயர் கேக் வெட்டுற மாதிரி இந்த கேம்ஸ் வந்து அவங்களாம் நடத்தியிருக்காங்க. அப்புறம் மறுநாள் வந்து மாட்டுப்பொங்கல். அன்றைக்கி வந்து இந்த சாரீலாம் வச்சு கும்பிடுவாங்கன்னு சொன்னாலே, அதுக்கு வந்து வளையல், கோன், நெல் பாலிஷ், தோடு, பொட்டு இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க.
அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து நான்வெஜ் தான் செய்வாங்க, ஒரு 4-5 ரெட்டி நான்வெஜ் செஞ்சுருந்தாங்க. எனக்கு வந்து ரசம் தான், அதனால் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை. அன்றைக்கி வந்து நான் சரியாக சாப்பிடல, அதனால் வந்து எங்கள் அம்மா சீத்தாப்பழம் இருக்குது சாப்பிடு லைப்பன் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்க. பிரித்து பார்த்தா சரி சாஃப்ட்டு சரி டேஸ்ட். நாளைக்கு விட்டுருந்தா வீணாக போயிருந்துருக்கும், அந்த லெவலில் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு பழம் ஃபுல்லாக வந்து 3 பேருக்கு வந்து கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து எனக்கு சீத்தாப்பழம் மரம் எங்கள் வீட்டில் இருக்குது, பட் பிஞ்சும் வச்சுருக்குது. இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு சீத்தாப்பழம் மரம் வைக்கலான்னு சொல்லிட்டு ஆசை. அதனால் வந்து ஆல்ரெடி மதியானமே போய் ட்ரே வந்து மண் போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஜெர்மினேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அதாவது வந்து ட்ரேயில் வச்சுக்கலாம். ஜெர்மினேட் ஆகிட்டு அப்படின்னா வந்து நம்ம தூக்கி வந்து அந்த பக்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. அதனால் இப்போ நான் ஜெர்மினேஷனுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கழுவி வச்சாச்சு. நான் வந்து ஒரு 10 சீட் போட போகிறேன். அதில் வந்து 10மே முளைச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஒரு 3 எடுத்து நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா. தக்காளி சாப் பண்ணும்போது வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து தனியாக எடுத்து வந்து டிச்சி பேப்பரில் வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்து போடலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து போட்டாச்சு. இந்த வீடியோ தான் நான் வந்து போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில், சின்ன சப்போர்ட் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி நாங்கள் வெளில போனோம்னு சொன்னோம் இல்லையா, அன்றைக்கி வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஊர் மாதிரி ஃபீல் ஆணுச்சு. பெட்ரோல் பங்க்கில் நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். ஒரு கார் தான் வந்து கிராஸ் பண்ணி போணுச்சு. இப்போ மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி கோலம் போடலாம் டிசைட் பண்ணும்போது நிறைய கோலம் வந்து பார்த்து வச்சுருந்தேன். பட் பெரியம்மா வீட்லேயே டைம் ஆகிட்டதுனால வந்து பெரியம்மா வீட்டில் மட்டும் தான் கோலம் போட்டேன், எங்கள் வீட்டில் வந்து கோலம் போடல. இதான் ரெஃபரன்ஸ் இமேஜ், நான் போட்டது வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். நான் கோலம் போடுறது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். பட் ஐ நோ யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இந்த ரங்கோலி. அதனால் வந்து எனக்கு வந்து ஃபோட்டோஸ் மட்டும் அட்டாச் பண்ணால் போதும்னு தோணுச்சு. இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அன்எக்ஸ்பெக்டடாக அது சடனாக ஐடியா பண்ணி போட்ட கோலம். அதே நேரம் வந்து 6 மணி ஆகிட்டு போடவே எங்கள் வீட்டுக்கு வந்து நான் கோலமே போடல, எங்கள் அம்மா போட்டாங்க. இது வந்து மறுநாள் போட்ட கோலம் கண்டிப்பாக அன்றைக்கி எனக்கு காலேஜ் இருந்தனால மார்னிங் போட முடியல. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.